السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. استغفروا ربكم إنه كان غفارا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. புனிதமிக்க ரமலானில் நாம் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக 3 விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவதாக நான் ஓதி காட்டிய திருமறை வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்கள் இறைவன் உங்களை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மனிதர்கள் என்று சொன்னாலே பாவம் செய்பவர்கள் தான். அந்த மனிதர்களில் நபிமார்களாக இருக்கிற நல்லவர்களாக இருக்கிற மனிதர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். மற்றபடி மனிதன் என்று சொன்னாலே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, குல்லு பனி ஆதமின் ஹத்தாவுன் ஹைரு ஹத்தாய தவ்வாபுன் என்று சொல்வார்கள். எல்லா மனிதர்களும் ஆதத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிற அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்களிலே மிகச் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நம்மிடத்திலே பாவங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் என்ன செய்யலாம் என்று சொன்னால், பாவத்தை நினைத்து வருந்தி பச்சாதாபப்பட்டு அதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது, இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு நல்ல விஷயம். அதை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களே தினமும் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறைகள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று நபிமொழிகளிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் இந்த புனிதமிக்க ரமலானை பயன்படுத்தி செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்பது பாவ மன்னிப்பு கேட்பது. பாவ மன்னிப்பிற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, பாவத்தை பாவம் என்று உணர்வது, அது முக்கியம். என்னுடைய கண்ணோட்டத்தில் அதை பாவமில்லை என்று பலரும் பல விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. மார்க்கம் ஒன்றை பாவம் என்று தீர்மானித்து விட்டால் அது பாவம்தான். அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானித்து விட்டதற்கு பிறகு அதிலே சுயமாக கருத்து சொல்லுகிற உரிமை வேறு யாருக்கும் கிடையாது என்று திருக்குரான் அடித்து பேசுகிறது. இதா கலல்லாஹு அம்ரன் ஐயக்கூல லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூல லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை தீர்மானித்து விட்டதற்கு பிறகு அதில் இஷ்டம் என்கிற எந்த ஒரு நிலைப்பாடும் வேறு யாருக்கும் கிடையாது என்று இந்த வசனம் சொல்கிறது. எனவே முதலிலே பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பாவம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு நிபந்தனையோடு, இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு. இப்படி இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் பிரார்த்தனை செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்திப்பதை கேட்பதை பெரிதும் விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி. யார் தன்னிடத்தில் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. எனவே அந்த அடிப்படையிலே நாம் கேட்க வேண்டும். இந்த ரமலானை பயன்படுத்தி அதிகம் கேட்க வேண்டும். இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். இறைவன் எங்கிருக்கிறான் என்று என் அடியான் கேட்டால் நான் மிகச் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். எனவே நாம் இறைவனிடத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான அமல் என்பது பிரார்த்தனை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனைக்கான சில ஒழுங்குகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, விரும்பினால் கூட இல்லாவிட்டால் பரவாயில்லை என்கிற இரட்டை மனநிலையோடு கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறகு எப்படி கேட்க வேண்டும்? ஒரு குழந்தையின் மனநிலையிலே அடம்பிடித்து கேட்கும் அல்லவா குழந்தை, அதுபோல கட்டாயம் தந்து தான் தீர வேண்டும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அழுத்தமான எண்ணத்தோடு அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான செயல்பாடு பிரார்த்திப்பது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக சஹர் செய்ய வேண்டும். ரமலானிலே இரவிலே சஹருடைய நேரத்திலே சஹர் செய்ய வேண்டும். பல காரணங்களுக்காக
சஹரை ஸ்கிப் செய்யக்கூடாது, அதை தள்ளி போடக்கூடாது அல்லது அதை விட்டுவிடக்கூடாது. தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹர் செய்து கொள்ளுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே அதிகாலை வேளையிலே அந்த சஹருடைய நேரத்திலே நாம் கிடைக்கிற கொஞ்ச உணவை கொண்டாவது நாம் சஹர் என்கிற ஒரு விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் அதை தவிர்க்கவோ தள்ளி போடவோ செய்யக்கூடாது. இது இந்த ரமலானிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 3வது அமல். இந்த 3 மிக முக்கியமானது. முதலாவது பாவமன்னிப்பு கேட்பது, 2வது அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்பது, 3வது ரமலானுடைய காலங்களிலே சஹருடைய வேளையிலே சஹர் செய்வது என்கிற இந்த 3 அமல்களை நாம் விடாமல் செய்து வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நற்காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவனது பொருத்தத்தை நமக்கு அன்பளிப்பாக வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.